அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போல்ஸ். இன்று மே 16ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், இங்கிலீஷில் சொன்னால் நியூஸ் சேனல். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டேட்டா மிஸ்டேக், சில வேறு கம்பெனி டேட்டா கூட மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்குது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் ஒரு செபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆன்லைனில் தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லைனா செபிலிஸ்ட் அட்வைசர்ட்ட நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலந்து ஆலோசித்து உங்கள் முடிவிடுங்க. இது ஒரு டிஸ்க்ளைமாக சொல்கிறேன். இதுக்கு அர்த்தம் நான் சொல்கிறது எல்லாமே தவணை செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. எங்கேயாவது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதுமாதிரி நம்ம சேனல் வந்து முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். இன்று நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட். இது ஒரு பென்னி ஸ்டாக்கு, 9.70 ட்ரேட் இருக்குது. இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டாக இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடியே 14 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. 129% உயர்ந்திருக்கு போன வருஷம் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. அதே நம்ம குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது போன குவார்ட்டரோட இப்போ ஒரு 80 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஈரோனியில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அடுத்தது நான் பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியா லிமிடெட் 13 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க வழக்கம் போல் லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் வழக்கத்தோட மாற லாஸ் வந்து கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 7,675 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வழக்கமான லாஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கோடி அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகவும் வருத்தமான விஷயம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 4,604, 4,292 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரோனியில் 51% வந்திருக்கு. அதே நம்ம குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 242% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டாக சொல்லுறதும் அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் HAL. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாக் கூட பார்த்திங்கன்னா 10% மேலே போயிருந்துச்சு. இந்த ரிசல்ட்னால தான் காரணமாக இருக்கும். மிஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 94 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 528% உயர்ந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 14 கோடி. ஸோ இப்போ அப்படியே பல மடங்கு உயர்ந்திருக்கு, 5 மடங்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரோனியில். குவார்ட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. போன குவார்ட்டரில் 93 கோடி, இப்போ 94 கோடி, 1 கோடி தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ஈரோனியில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 0.001, அதாவது 0.01 பைசா, அது 1 பைசான்னு சொல்ல முடியாது, அதோட கம்மி டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 17 ரூபா. ஸோ டிவிடெண்டில் வந்து ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் PFC குவார்ட்டர்லி ரிசல்ட்டு 7,556 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 23%, குவார்ட்டரில் 20%. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரிஞ்சது. அதுமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. 2.50 ஒரு ஸ்டாக்கு, ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு 454. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.5% வருது. இன்னும் 0.5% சின்னதாக தெரியும். பட் இவங்க வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தருவாங்க. அதுமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு அதனால் டிவிடெண்ட் குறைஞ்சிட்டு, இல்லைனா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ரெக்கார்டட் எக்ஸ்டேட் இன்னும் வெளி வரல. JK பேப்பர் லிமிடெட் 279 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 12% வாங்கியிருக்கு. ஸோ ஈரோனியருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆனது குறைஞ்சிருக்கு கொஞ்சமாக. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.5% கிட்ட வருது. ஏன்னா கரண்ட் ப்ரைஸ் 349. செக்டர்னு பார்த்திங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டு. வருஷத்துக்கு 2 தான் டிவிடெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்டில் தான் இருக்குது. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 133 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 1 கோடி தான் அதிகமாக ப்ராஃபிட்டு. ஸோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனால் குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட்டு, 55% வாங்கியிருக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 338. டிவிடெண்டில் வந்து 3/4% வருது. இதற்கான ரெக்கார்டட் வந்து 10 ஜூலை. செக்டர் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் 95 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 15%, குவார்ட்டரில் 6%. ஸோ ஓரளவுக்கு டீசனான ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் எனர்ஜி. அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 1.50 ஒரு ஸ்டாக்குக்கு, ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 148. டிவிடெண்டில் 1%. இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 31 மே 2024. செக்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. வருஷத்தில் 1-2 டிவிடெண்ட் தரலாம். அதை பொறுத்திருக்கு, பிஸ்னஸை பொறுத்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்கறது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் 3,125 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 4% வந்திருக்கு. குவார்ட்டரில் 5% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசனான ஓகேவான ரிசல்ட் தான். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டாலும் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 21 ரூபா 10 பைசா.
கரண்ட் ப்ரைஸ் 2372, டிவிடெண்டில் 1% கிட்ட வருது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலை 2024. செக்டார் வந்து பேசஞ்சர் கார்ஸ் வெஹிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இன்ஃபிபீம் அவென்யூ லிமிடெட் 49 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் 28%, காட்டன் கோட்டில் 20%. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 32, டிவிடெண்டில் வந்து 0.25% குறைவு. செக்டார் வந்து ஃபைனான்ஷியல் டெக்னாலஜியில் இருக்காங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் 191 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 38%, காட்டன் கோட்டில் 11%. ஸோ ஈரானியரில் எக்ஸலண்ட்டான சூப்பரான ரிசல்ட்டு. காட்டன் கோட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 80 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு 69. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆக்ஸான் நோபல் இந்தியா லிமிடெட் 109 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 14% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் நல்ல ரிசல்ட் தான். பட் காட்டன் கோட்டில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு 5 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 4% வீழ்ச்சி அடைந்திருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 2560. டிவிடெண்டில் 1%. ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 25 ஜூலை. செக்டார் வந்து பெயிண்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. பயோகான் லிமிடெட் 223 கரண்ட் ப்ரைஸு குவார்டர்லி ரிசல்ட்டு 223 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் இப்போ 46% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காட்டன் கோட்டில் 70% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுலேயுமே பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கம்பெனியானது 223 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் போன வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது போன குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணால் குறைவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வருத்தமான விஷயந்தான். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 50 பைசா ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 305. டிவிடெண்டில் வந்து 0.25% குறைவு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 5 ஜூலைன்னு போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ரெண்டுக்குமே 5 ஜூலைன்னு போட்டிருக்கேன். ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். செக்டார் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஒன்று இது கரெக்டாக இருக்கும், இல்லை அது கரெக்டாக இருக்கும். சாந்தோர் மேக்னீஷ் அண்ட் அயன் ஓர்ஸ் லிமிடெட் 505 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25% குறைவாக இருக்குது. செக்டார் வந்து கோல்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மொயில் லிமிடெட் MOIL லிமிடெட் 437 கரண்ட் ப்ரைஸு, 2 ரூபா 55 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6%. செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. கோவா கார்பன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 859, 10 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25% கிட்ட வருது. செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 1லேருந்து 2 டிவிடெண்ட் தராங்க. கோவா கார்பன். முகந்த் லிமிடெட் 161 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 31 மே 2024. செக்டார் வந்து அயன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இவங்களும் ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டாக நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. SNL பியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 372, 7 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.25% கிட்ட வருது. செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளி வரல. செஞ்சுரி என்கார் லிமிடெட் 601 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.5%க்கு மேலே இருக்குது. செக்டார் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 373 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 40 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%க்கு அதிகம். செக்டார் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இன்ஃபோ ஏஜ் இந்தியா லிமிடெட் 5867 கரண்ட் ப்ரைஸு, 12 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 29 ஜூலை. செக்டார் வந்து இன்டர்நெட் கேட்டலாக் ரீட்டைலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் லிமிடெட் 990 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 18 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 15 ஜூலையாக இருக்கலாம். ஒரு டவுட் இருக்குது, வெரிஃபை பண்ணிடுங்க. செக்டார் வந்து ட்ரேடிங் ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோப்ரான் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 245, 3 ரூபா டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. செக்டார் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எல்டேகோ ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1095 கரண்ட் ப்ரைஸு, 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3.25%. செக்டார் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கான்கார் 1037 கரண்ட் ப்ரைஸு, 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 0.25% கிட்ட வருது. ஸ்டாக்கில் ப்ரைஸும் அதிகமாகிட்டு, அதனால் டிவிடெண்டில் குறைஞ்சிட்டு. அதுமாதிரி வருஷத்தில் 3லேருந்து 4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி கான்கார். செக்டார் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடர். எலிக்ஸார் கேபிட்டல் லிமிடெட் 91 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் வந்து 1.25%க்கு அதிகம். செக்டார் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அல்ட்ராமரைன் அண்ட் பிக்மெண்ட்ஸ் லிமிடெட் 401 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1.25%.
செக்டார் வந்து டை அண்ட் பிக்மெண்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தருவாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த வேதாந்தா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 433 11 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 2.5%. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2-3 டிவிடெண்ட் தருவாங்க. நான் அதில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்காதீங்க, அது தவறாக போட்டது. 1லேருந்து 3-4 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் வந்து 25 மேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் வந்து 24 மே. செக்டார் வந்து டைவர்சிஃபைட் மெட்டல்ஸில் இருக்காங்க வேதாந்தா லிமிடெட். இவங்களும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அதனால தான் டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே போகுது. சாங்வி மூவர்ஸ் லிமிடெட் 1271 ரூபா கரண்ட் ப்ரைஸு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. டிவிடெண்டில் வந்து 1/2% வருது. அதோட ஸ்பிட்டும் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது, அதை 1 ரூபாயாக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட்லாம் இன்னும் வெளியே வரல, கூடிய விரைவில் வரும். செக்டார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிளில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. வெல்ஜன் டெனிஷான் லிமிடெட் 3904 ரூபா கரண்ட் ப்ரைஸு. போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 1:1 ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. அதேமாதிரி ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை வந்து கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 25 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து ஆட்டோ காம்பனண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஜிஎம் பிரிவரிஸ் லிமிடெட் 753 ரூபா கரண்ட் ப்ரைஸு. போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:4. அது 4 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. 8 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தருவாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து அவங்களும் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 25 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து பிவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. அதேமாதிரி தாவன்கரே சுகர் கம்பெனி லிமிடெட் 99 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க 1:10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகிறாங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 10 வச்சிங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 31 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டார் வந்து சுகரில் இருக்காங்க. வருஷத்துக்கு டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல. ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் 330 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டோரண்ட் பவர் லிமிடெட். ஆர்டரோட மதிப்பு 19,59 லட்சம். கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 990 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 1,65,75,210 US டாலரில் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து நம்ம பக்கத்து நாடு தான், பங்களாதேஷ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான். ஏன்னா $1 கோடி வருதுன்னா அப்போ நம்ம இந்தியன் மதிப்புக்கு எங்கேயோ போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 393 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 21 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டார் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா போன தடவை ஜனவரியில் 7 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ரூபாலேருந்து 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி தராங்கன்னு. பவர் கேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 312 கரண்ட் ப்ரைஸு. 22 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டார் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். வருஷத்தில் 3லேருந்து 4 டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அதோட நம்ம பவர் கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெட், அதான் பிஜி இன்வெட்டு, அவங்களும் அதே நாளில் தான் டிவிடெண்ட் கொடுக்க அறிவிக்க போகிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். அடுத்து நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஸ்டாக்கு, நம்ம முக்கியமாக சொல்லணும் நம்ம தலைவரோட நம்ம ஆனந்த் சாரோட ஃபேவரட் ஸ்டாக்கு கர்நாடகா பேங்க் லிமிடெட் 218 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் 60 ரூபா 70 ரூபா இருக்கும்போதே 3 ரூபா டிவிடெண்ட் தருவாங்க. அப்போ டிவிடெண்டில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமானால டிவிடெண்ட் குறைஞ்சிட்டே போகுது. என்டிபிசி லிமிடெட் நிறைய பேர் இன்னொரு கருத்து சொல்லணும். நிறைய பேர் என்னென்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகரித்தா டிவிடெண்டும் அதிகரிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் பெரும்பாலும் இருக்காது. ஏன்னா கம்பெனி வந்து வளர தான் டிவிடெண்டை கூட்டுவாங்களே தவிர ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிட்டுங்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக டிவிடெண்ட் தருவோம்னா எந்த கம்பெனியும் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் அப்படியே தான் இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாகிறதுனால கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகாது. ஸோ அதனால் கம்பெனி வளர தான் டிவிடெண்ட் அதிகமாகும் தவிர ஸ்டாக்கோட ப்ரைஸ் வளர்ந்துட்டுன்னு எந்த கம்பெனியுமே டிவிடெண்டை கூட்டி தர மாட்டாங்க. அதனால் பெரும்பாலும் கம்பெனியோட டிவிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வளர தான் டிவிடெண்டும் வளரும். ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் ஒரு மாதத்தில் வளர்ந்துட்டுனா டிவிடெண்டை பெருசாக தர மாட்டாங்க. ஸோ நான் என்றைக்குமே பார்க்கும்போது டிவிடெண்டில் ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாகும் போது டிவிடெண்டில் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்டிபிசி லிமிடெட் 361 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வைக்கிறாங்க. செக்டர் வந்து பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. இவங்களும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். பட் இப்போதைக்கு டிவிடெண்ட் குறைஞ்சிட்டு காரணம் ஸ்டேட் அதிகரிச்சிட்டு. ஸோ இவங்க வந்து 2 ரூபாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வருஷத்துக்கு 3லேருந்து 4 டிவிடெண்ட் தருவாங்க. அடுத்து இந்த ஸ்டாக்கும் அதே தான். அட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 234 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 24 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2மே வைக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் 1 ரூபா 50 பைசாலேருந்து 3 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் தரலாம். இவங்களும் வருஷத்துக்கு 1லேருந்து 2 டிவிடெண்ட் தருவாங்க.
நான் பார்க்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் 330 ரூபா 40 ரூபா 50 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடங்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு. ஸோ டிவிடெண்டில் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு, பட் டிவிடெண்ட் அதே தான் கொடுத்துட்ருக்காங்க ஆல்மோஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் எனர்ஜி இந்தியா லிமிடெட், இந்தியா கம்பெனி லிமிடெட் 514 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 28 மேல போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வரைக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 7 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். போன வருஷம் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. அல்கெம் லெபார்ட்டரிஸ் லிமிடெட் 5316 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 29 மேல போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் 2 வரைக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2-3 டிவிடெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஆல்ரெடி 35 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு 10 ரூபா இல்லை 25 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட நியூஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.